எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ பண்ணுறோன்னா மஞ்சுமல் பாய்ஸ். நான் மலையாள படம் தான் ஃபஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்த்தது. படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்புறம் தான் தேட்டரில் போய் நான் படம் பார்த்தேன். இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த படம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. எல்லாமே தமிழ்நாட்டில் ஓவராலாக பெரிய டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே பேசின படங்கள். நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போனதே எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு. நாங்கள் அங்கே போய் 3 நாள் தங்கியிருந்தோம். 3 நாள் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை, கடைசி நல்லா வேறு லெவல் பிரச்சனை. அதே மாதிரி தான் இவங்க போன பக்கம் ட்ரிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதை படமாக எடுத்திருக்காங்க. 2008 இது ரியல் ஸ்டோரி நடந்து எடுத்திருக்காங்க. படத்தோடையும் ஓவரால் ஹிட் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த சாங் தான் சொல்கிறாங்க மோஸ்ட்லி. ஆனால் படம் நல்லா இருந்தது, சூப்பராகவே இருந்தது. தமிழில் ரொம்ப பெரிய அளவு ஹிட்டான படம் இது தான். நல்லா எனக்கு தெரிஞ்ச மலையாளமில் பிரேமம்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஹிட்னா இந்த படம் கொடுத்துருக்கு. படம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பழனியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போகிறாங்க. படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தான் மோஸ்ட்டாக. ஈவன் கொடைக்கானல் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் இருக்கும். கேரளாவில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு மலையாளம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஏப்ரலில் உங்களுக்கு ஓடிடி ரிலீஸ் இருக்குது. அதில் தமிழ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். படம் நல்லாயிருக்கு. தேட்டரில் முடிஞ்சளவுக்கு வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாரர் ஃபிலிமுக்கு கொடுக்க வேண்டிய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்ல தேட்டர் எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பார்த்த தேட்டரில் உங்களுக்கு RGB ஸ்க்ரீன் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கரெக்ஷன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓகே. வேறு மற்றபடி என்ன சொல்கிறது, மூவி நல்லாயிருக்கு. முடியாது தேட்டரில் பாருங்கள் எல்லாரும். ரொம்ப நாள் கழிச்சு மாதிரி பாட்காஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.